என்றும் உங்கள் பிரிய மாணவர்களின் நினைவில் நிற்கும் நினைவு பரிசுகள் 3dselfie.com. உங்கள் அன்புக்குரியவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குங்கள். பீட்டர் பால் பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அவர் அந்த உரிமை எனக்கு கொடுத்திருக்காரு. நீ வந்து சும்மா கேள்வி மட்டும் கேட்காத. நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். Really, I'm telling you, Shobana, you're annoying me right now. I don't know whether somebody is telling you to talk like this because back talk back இருக்கா? இல்ல, because நீ என்ன சென்சிபிளா தான் பேசுறியா? நான் தான் உனக்கு பதில் சொல்லிட்டேன். எப்படி சொல்றீங்கன்னா நல்லா வாயில வருது. ஏதாவது சொல்லட்டுமா? இதுக்கு மேல எல்லாம் பர்சனல் விஷயம் நான் பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது Shobana. அதுவும் லூஸ் மாதிரி திரும்பி ஆமா குடிகாரன் மேல இருந்து விழுந்துட்டாரு கீழே விழுந்துட்டாருன்னு. நீ கேக்குற क्वेश्चन வந்து ரொம்ப சென்சிபிளே இல்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்னா என்ன விளையாடுறேன்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் எஜுகேட்டட், நான் வந்து நான் முட்டாளா 40 வயசு ஆகுது எனக்கு. when somebody அவங்க வந்து பர்சனல் நான் இன்டர்ஃபியர் பண்ண விரும்பலன்னு சொன்னதுக்கு அப்புறம் சும்மா அதே கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு வேற கேள்வியே இல்லையா கேட்கறதுக்கு? உன்கிட்ட பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எல்லாருக்குமே வணக்கம். சோ இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இருக்கிற இவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. பிகாஸ் ஷீஸ் ஆல்வேஸ் பின் ஆன் த லைம் லைட். எஸ், ஐவ் காட் வனிதா அக்கா வித் மீ. ஸோ ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் Shobana, how are you? ஐம் குட். அண்ட் கண்டிப்பா இன்னைக்கு எதுக்காக இந்த லைவ்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நேத்து 4 o'clock உங்க லைவ்ல வந்து சில கிளாரிபிகேஷன்ஸ் நீங்க கொடுத்திருந்தாலும் ஒரு சில கிளாரிபிகேஷன்ஸ் we just wanted to bring, அதை நீங்க கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த லைவ் எடுத்திருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து நேத்து நீங்க ஆக்சுவலா அதை நான் ஃபர்ஸ்ட் லைவ் ஆரம்பிக்கும் போதே நான் பதிவு பண்ண விரும்புறேன். யூ செட் லைக் திஸ் இஸ் யோர் லைஃப் and you're giving a stop here. I don't want anyone to enter and talk about this anymore. I would definitely appreciate that. That is your personal life. So other பேசுறதுக்காக நாங்க இங்க இல்ல. But since the issue is being brought into the public forum ஒரு விஷயம் இருக்கும் பொழுது as a media, I think we can ask you few questions. அதுல first விஷயம் கண்டிப்பாவே வந்து since you said like public வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகுறீங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நேத்து நீங்க முன்வைச்சீங்க. பட் ஸ்டில் இப்படி ஒரு வெட்டிங் நடக்க போகுது, இந்த மாதிரி பீட்டர் பால்ன்ற ஒருத்தர் இருக்காரு, நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டா பேஜஸ்ல பல இடத்துல நீங்க பதிவு பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பின் ஆன் த பப்ளிக். ஸோ அந்த சில விஷயம் பப்ளிக்ல வந்ததுனாலதான் இன்னைக்கு பப்ளிக் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கேள்விப்படும் போது they wanted to give the voice of opinionன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை ஏன் நீங்க வந்து you bursted out actually? No, not like that. It is as simple as this. See, generally public அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நான் என்னோட இன்ஸ்டா பேஜ்ல, என்னோட யூடியூப் சேனல்ல, என்னோட ரிலேட்டடா தான் என்னோட பர்சனல் விஷயங்களை, ஒரு பர்சனல்னு சொல்றதை விட என் வாழ்க்கையில நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு, என்னோட மனசுல ஒரு சந்தோஷம், அதை நான் என் ஃபேன்ஸ்க்கு, என்னோட வியூவர்ஸ்க்கு நான் வந்து வெளிப்படுத்தினேன். ஓகேயா? அதை வந்து அவுட் சைட் மீடியா வந்து எடுத்து உங்க சேனல்ல, உங்களோட பத்திரிகைகளை நீங்க போட்டுக்கிட்டீங்க, ஒரு நியூஸா நீங்க கொண்டு வந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது தட் இஸ் அ மிக்சட் வியூவர்ஷிப். ஓகே, ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அன்எக்ஸ்பெக்டட்லி இது வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. ஓகேங்களா? நான் இன்ஃபேக்ட் கல்யாணம் அப்படின்னு டேட்டு போட்டு 2 weeks முன்னாடில இருந்தே மீடியால இந்த ட்ரெண்டிங்ல இருந்திருக்கு, 10,000 நியூஸ் வந்திருக்கு, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, யூடியூப்ல வந்திருக்கு, எல்லாத்துலயுமே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஓகேயா? அப்பதான் எனக்கு இது வந்து விஷயமே தெரியும். ஓ அப்படியா, இப்படிதானா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தெரியும். அவருக்கு பாஸ்ட் இருக்குன்னு தெரியும். ஒரு many years ago they have separated, they have a legal separation. See, divorceக்கும் separationக்கும் வார்த்தை வித்தியாசம் தான். in terms of the legalityல போகும்போது உங்களுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வேற. ஓகேயா? ஸோ லீகல் செப்பரேஷன் 7.5 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. ஸோ அதுல நிறைய, இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னா போலீஸோட வேலை தானே விசாரிக்கிறது, கரெக்டா? போலீஸ் அவங்க விசாரணையை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அங்க சரியா கிடைக்கலன்னா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. ஒரு விஷயம் நியாயம் வந்து, தர்மம் வந்து, உண்மை வந்து நிரூபிக்கப்படுற வரைக்கும் யாருமே குற்றவாளி கிடையாது. ஒரு தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் யாருமே குற்றவாளி கிடையாது. தேர் only accused in whatever case it may be. நாங்க கேக்குற கேள்வி என்னன்னா, அதாவது நீங்க வந்து you're educated, உங்களுக்கு வந்து லாவோட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு நார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து why it was not been legally divorcedன்ற ஒரு விஷயம் தெரிந்து ஏன் இந்த அவசர முடிவு? இல்ல அதுதான் மக்கள் Shobana, வந்து again கேள்வி கேக்குறாங்க உங்ககிட்ட. இல்ல
நோ 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 அகைன் அதான் நான் சொல்ல வரேன், உனக்கு அது புரியல. நீ திரும்பவும் நீ கேக்குற கேள்வி வந்து டிவோர்ஸ்டு இல்ல லீகல். நான் ஆல்ரெடி உன்கிட்ட ஓப்பனிங்லேயே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். தேர் இஸ் டிஃபினிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் லாஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃபினிஷன்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ரிலிஜனுக்கு ஒரு ஒரு லா இருக்கு. செப்பரேஷன்ன்றது வேற, டிவோர்ஸ்ங்கிறது வேற. நீங்க ஒரு ஒரு கூகுள்ல பார்த்துட்டு இதுதான் டிவோர்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுல நிறைய ஃபேக்ட்ஸ் அடங்கி இருக்கு. ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, தேர் இஸ் அ லீகல் செப்பரேஷன் ஆயிருக்கு. ரொம்ப வருஷம் அவங்க பிரிஞ்சு இருந்திருக்காங்க, 8 இயர்ஸ் இருந்திருக்காங்க. அதுல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்கக்குள்ள லீகாலிட்டி பேப்பர்ஸ் இருக்கு, பேப்பர் ஒர்க் இருக்கு. இது எல்லாமே கோர்ட்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்களும் நானும் உட்கார்ந்து இந்த பஞ்சாயத்து பண்ணோம்னா டசன்ட் மேக் சென்ஸ். இது அவங்களோட பர்சனல் மேட்டர்ன்னு தான் நான் சொல்ல வரேன். ஐ ஆம் நாட் த பர்சன் இன்வால்வ் இன் திஸ் டைரக்ட்லி. எனக்கும் அந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. ஓகேயா? இது வேற ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கும் நடந்தது. அங்க நான் பிரசன்ட் கிடையாது. அப்ப நீங்க சொல்ல வர விஷயம் என்னவென்றால், அவங்க வந்து லீகலி இட் இஸ் பீன் டன், பட் யூ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் தேர் மேட்டர் நீங்க சொல்ல வரீங்க. எஸ், ஐ ஆம் டெஃபினெட்லி நாட் இன்டர்ஃபியரிங் இன் தேர் மேட்டர். பிகாஸ் பொய் சொல்றதுன்னா யாரு வேணா எவ்வளவு வேணா பொய் சொல்லலாம். ஓகேயா? பொய் சொல்றது ரொம்ப ஈஸி. மக்கள் வந்து எதை சொன்னாலும் நம்புவாங்க. ஒரு இன்னசென்ட்டா பேசினா, ஒரு ஒரு அழுதுட்டு பேசினா, சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு பேசினா, அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து அவங்க மனசு ரொம்ப சாஃப்ட். ஓகே, ஒரு பொம்பளை அழுதுச்சுன்னா கண்டிப்பா தாங்க முடியாது. ஐயோ பாவம் தான் ஃபர்ஸ்ட் வரும். பொம்பளைங்க வந்து நிறைய பேர் இதை ஆயுதமா கூட யூஸ் பண்றாங்க. உங்களுக்கே தெரியும், நம்மளோட சட்டங்கள்லயே பாத்தீங்கன்னா டவுரி ஹாரஸ்மெண்ட் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மாமியார் கொடுமைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுல லெஜிட்டிமேட் கம்ப்ளைண்ட் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. அது விசாரிச்சு அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வரும்போதுதான் அது உண்மையா பொய்யா என்ன ஏது ஃபேக்ட்ஸ் வெளியில வரும். அதுதான் ஜட்ஜோட வேலை, கோர்ட்டோட வேலை. அது நீங்களும் நானும் பேச வேண்டிய தகுதியும் கிடையாதுன்னு நான் கிளியரா ஓப்பனா தானே சொல்றேன். சோ அதுக்காக தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள் 3வது மனுஷனா இந்த ஸ்டோரியில நான் பேச விரும்பல. ஏன்னா he has clearly told me. ஓகே, இப்போ நான் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை a few things. பீட்டர் பால் பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அவர் அந்த உரிமை எனக்கு கொடுத்திருக்காரு. ஒரு சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது, இது வேண்டாம் இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு மேட்டர்ன்னு சொல்லும் போது, அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கண்டிப்பா உரிமை கிடையாது. அவரை மீறிட்டு நான் பண்ண போறது கிடையாது. ஐ எம் வெரி கிளியர் இன் தட். ஸோ அகைன் அண்ட் அகைன் த ப்ராப்ளம் இஸ், see, I'll ask you something. Simple thing. Somebody is coming. அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா ஏதாவது பேப்பர்? நீங்க ஏதாவது பாத்தீங்களான்னு கேக்குறேன். எந்த பேப்பர் கேக்குறீங்க? இல்ல, அவங்களுக்கு நிஜமா கல்யாணம் ஆச்சா, விவாகரத்து ஆவலையா, அவங்க எத்தனை வருஷம் போயிருக்காங்க? இல்ல சேனல் போயிருக்காங்க. அவங்க இல்லமா, மேரேஜ் சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்களே. நோ வெயிட் I am trying to ask you a very very honest question because நிறைய பேர் இத புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கேக்குறேன். ஓகே, கேளுங்க. I can show you another 10 papers. You want to show me to show now? நான் காட்டுறேன். நான் ஒரு 10 பேப்பர் காட்டுறேன். எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய் கிடையாது. அதுக்கு தான் கோர்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அதத்தான் நான் சொல்ல வரேன். சில விஷயங்கள் கோர்ட் மூலியமா தான் டிசைட் பண்ணணும். நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து ஆச்சா இல்லையா, அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஒண்ணு கேக்குறேன். அந்த லேடி வந்தாங்க, ஓகே, சேனல் போனாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ உங்க சேனல் போனாங்க, ஏதோ சேனலுக்கு, நிறைய சேனலுக்கு அவங்க இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ஓகேயா? அவங்க வந்து ஒரு சேனல்ல நடக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது அதுக்கான ரிப்ளை மட்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட வந்து சிமிலரா இருக்காது. கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தவங்க 7 வருஷத்துக்கு மேல ஆச்சு நாங்க பிரிஞ்சுன்னு தான் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இருக்கு. ஓகேயா? 7 வருஷத்துக்கு மேல ஆச்சு பிரிஞ்சுன்னு கொடுத்திருக்காங்க. 7 வருஷமா தனியா தான் வசிச்சுட்டு வரோம் நாங்க, அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசர்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, ஒருத்தர் வந்து 7 வருஷமா ஒருத்தரை விட்டுட்டு மேரேஜ்ல இருந்து வெளியில போயிட்டாங்கன்னு வைங்களேன், 7 வருஷம் போயிட்டாங்கன்னு வைங்க, அதுவே லீகல் செப்பரேஷன். அது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் கோர்ட்ல வச்சு பண்ண வேண்டியது அவங்க வேலை. ஓகே, அதுக்குதான் நான் ஏன் சொல்றேன்னா லீகல் பாத்துப்பாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன்னா இட்ஸ் அ ஃபேமிலி மேட்டர். இட் இஸ் நாட் அ நேஷனல் ப்ராப்ளம். ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது அவங்கக்குள்ள மட்டும்தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. அது கோர்ட் 3வது பர்சன், அவங்க தான் ஆத்தரைஸ்ட் அதை பத்தி விசாரிச்சு அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு. நீங்களும் நானும் உட்கார்ந்து இல்ல அது உண்மை இல்ல இது பொய் இல்லன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இல்ல நமக்கு உரிமை இல்லன்றது நீங்க சொல்றது கரெக்ட். பட் இப்ப வந்து இந்த இஷ்யூ வந்து பப்ளிக் கிட்ட வந்திருக்கு. பிகாஸ் ஏமா நீ திரும்பி நீ சொன்ன ஒரு நிமிஷம், நீ என்ன தெரியுமா பேசிட்டு இருக்க? பப்ளிக் கிட்ட வரல, பப்ளிக் மனு கொடுத்திருக்காங்களா? பப்ளிக் வந்து இல்ல அவங்க இன்டர்வியூல சொல்லி இருக்காங்களே.
உனக்கு திரும்பியும் you're getting carried away, to be very honest with you. பப்ளிக் கிட்ட என்ன வேணா நானும் சொல்லலாம், என் சொத்தை வாங்கி கூட கொஞ்சம் வாயேன். நான் கேக்குறேன், இப்ப பப்ளிக் கிட்ட நான் எவ்வளவு சொன்னேன், என் சொத்து கொஞ்சம் வாங்கி கொடுங்க, எங்க அம்மா சம்பாரிச்சது, ரைட்டா? என்ன இல்ல ஏமாத்திட்டாங்க. நீங்க இல்ல இல்ல அக்கா, Wait, நான் wait, wait, சொல்றது உங்களுக்கு wait. சரி. It is not, I don't want to talk because I cannot talk. அதுக்காக சொல்றேன். என்னோட பர்சனல் மேட்டர்ல இது எங்க அம்மா வாங்கின சொத்து இல்ல, நான் பணம் கொடுத்திருக்கேன், இத பாருங்க ஆதாரம் இருக்கு. உங்களால வந்து அது பப்ளிக்கு வந்துருச்சுன்றதுனால அவங்க போயிட்டு விஜயகுமார் சார் வீட்டுல போயிட்டு சண்டை போட்டு என் சொத்து வாங்கி கொடுக்க முடியுமா? அவங்க பதில் சொல்ல போறாங்களா? கோர்ட் மட்டுமே இதுக்கு வந்து பதில் சொல்லணும். இது நீங்க பேசுறத பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்க என்கிட்ட கேட்டு பிரயோஜனமே இல்லையே. ஒரு விஷயம், ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். நான் தவறு செய்யல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட கல்யாணம் இன்னும் ரெஜிஸ்டரே ஆகல. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்சிபிளா பேசு, எல்லாம் மூடி இருக்குது. இருங்க. சப்போஸ் இல்ல, வெயிட் ஓகே. And another thing, very simple thing, I want to complete what I'm trying to tell you, because you are not a lawyer. First of all, you are not a judge. You are only a host in this show. You are asking me a question, I'm giving you a proper answer. I'm protecting somebody's privacy. இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். Again you came back to a different question. I told you very clearly, ஒரு லேடி வராங்க, 7.5 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது 7.5 வருஷமா நாங்க பிரிஞ்சிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மீடியா போகும்போது 4 வருஷம் சொல்றாங்க, அப்புறம் 7 வருஷம் சொல்றாங்க, அப்புறம் 8 அப்படின்னு அவர் சொல்றாருன்றாங்க, திரும்பி 4ல நிக்கிறாங்க. ஓகே, சோ இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு 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 4 விஷயம் மட்டும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 4 வருஷம் சொல்றாங்க. ஓகே, 4 வருஷம் வந்து அவங்களுக்கு தெரியாது, ஐ மீன் பிரிஞ்சு இருந்திருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? இப்போ அவங்க கோரிக்கை என்னன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்க? அவங்க கேக்குறது, என் புருஷனை என் கூட சேர்த்து வைங்க. கரெக்டா? எனக்கு பணம் வேணாம், நான் பணம் கேட்கல, எங்க அம்மா கேட்டாங்க, அது வந்து சும்மா கேட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு பணம் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஷீ இஸ் டெல்லிங் இஸ், என் குழந்தைங்களுக்கு நான் எத்தனை வருஷமா நான் பிரிஞ்சு இருக்கேன், ஏன்னா அவர் ட்ரங்கர்டு, அவரு பொம்பளை பொறுக்கி, அவர் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, இந்த பொண்ணோட போனாரு, இந்த ஊருக்கு போனாரு, இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் ஃபுல்லி லிசன் டு மீ அண்ட் தென் யூ ஜட்ஜ் அ பர்சன். ஓகே, இவ்வளோ பர்சனல் ஃபேக்ட்ஸ், பர்சனல் இன்சிடென்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பத்தாததுக்கு ஷீ இஸ் ஆல்சோ டெல்லிங் தட், ஆமா ஆம்பளைங்கன்னா இப்படிதான் 10 பேர் கூட போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது, ஒய்ஃப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட 4 இன்டர்வியூல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், வனிதாக்கு அவசரம் என்ன, வெயிட் பண்ணிக்கலாமே, நீ ஒரு புருஷனோட இருக்கணும்னு நினைக்கிற, ஓகே, நீ வந்து புருஷன் வேணும், எனக்கு திடீர்னு நான் விட்டுட்டேன் 7 வருஷம், எனக்கு நான் தப்பெல்லாம் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்கள் நான் பண்ணல, புருஷனை வந்து அதோ கதின்னு விட்டுட்டேன், புருஷன் அப்படியே இவங்களே நம்பி இவங்களே நினைச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், இன்னொரு 100 வருஷம் ஆனா கூட இந்த ஆம்பளை இந்த 2020ல இப்படி ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆளு, ஒரு எலிஜிபிளான ஒரு பர்சன், ஒரு டேலண்டடான பர்சன், எந்த பொண்ணு பின்னாடியும் போக கூடாது, ஆனா போயிட்டு வரலாம். ஓகே, போயிட்டு வரலாம், அது தப்பு கிடையாது, அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஃபைனல் என்ன கேக்குறாங்க, என் குழந்தைங்களுக்கு அப்பா வேணும், ஒரு அங்கீகாரம் வேணும். So basically she is what he is paying. Some people ask some questions about, அவர் 2 குழந்தைங்களே அவர் பார்க்கல, உன் குழந்தைங்களை பார்க்க போறாரா? she herself அவங்களே கொடுத்திருக்காங்க பேட்டியில, எல்லா ஃபீஸும் அவர் தான் கட்டுறாரு, அவர் தான் என் டாட்டருக்கும் கட்டினாரு. சோ ஒரு ஃபாதரா அவர் செய்ய, wait let me complete, then you ask your question. So ஒரு ஃபாதரா he has been doing his duties as a parent. That doesn't become a husband living together, no, he as a parent has been doing, which is a very good thing. அவங்களே அக்செப்ட் பண்றாங்க. நான் கேக்குற கொஸ்டின் என்ன, ஒரு புருஷன் வேணும், ஓகே, உனக்கு திடீர்னு தோணுது, திடீர்னு உனக்கு வனிதான்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டா, வனிதா விஜயகுமாரே லவ் பண்ணிட்டா, அவளே ஓப்பனா சொல்லிட்டா, அவளே கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னோன்னே 7.5 வருஷம் கழிச்சு உனக்கு ஞான உதயம் வந்து நீ வந்து உட்கார்ந்துருக்க, பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்க. What will you do if you're a genuine person, legitimate person, you want your husband back? Okay, you are talking பொண்ணானாலும் புருஷன் புல்லானாலும் என்னமோ she was telling something எல்லாம் சொன்னாங்க. நான் வந்து தமிழ் பொண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கல்ச்சர் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்ட் போய் சட்டையை புடிச்சு இழுத்து சண்டை போட்டு எப்படி நீங்க என்ன விட்டுட்டு போலாங்கிறது ஒரு வகை. ஓகே,
இல்ல கால்ல விழுந்து அழுது என்ன விட்டுட்டு போவாதீங்கன்னு சொல்றது இன்னொரு வகை. ஓகே, தேர் ஆர் டிஃபரெண்ட் கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸ். ஆனா பேட்டி கொடுத்துக்கிட்டு உன் புருஷன் குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, இங்க போய் இத பண்ண, ஏமா அந்த 2 குழந்தைங்கள்ல பொம்பளை பொண்ணு ஒண்ணு இருக்கு. ஓகே, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அங்கீகாரங்கிறாங்க, அப்பாங்கிறாங்க, நான் கரை சேர்க்கணுங்கிறாங்க. இஃப் யூ கோ அண்ட் he has spoiled his reputation, forget me. அவங்க என்ன பத்தி என்ன வேணா சொல்லட்டும், பிகாஸ் ஐ எம் நாட் கனெக்டட் டு ஹர் அண்ட் ஐ டோன்ட் கேர் அ டேம். அவரோட கெரியர் இருக்கு, அவரோட ஃபியூச்சர் இருக்கு. அவர் பண்ணாத விஷயத்தெல்லாம் போய் மீடியால சொல்லிக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு, நேத்திக்கு ஐ saw an interview உட்கார்ந்துட்டு she is insisting he is a drunkard addict. அந்த ஹோஸ்ட் கிட்ட உட்கார்ந்து அவங்க பிரச்சனைக்கு விட்டுட்டாங்க. அவங்க பிரச்சனை அது இல்ல, அவங்க பிரச்சனை வேற. அவங்க பிரச்சனை அவங்க ஹஸ்பண்ட் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. she is confused. see Shobana, it's very easy to judge. ஒரு பொம்பளை வந்து அழுதுட்டு நின்னா அவங்க கரெக்ட் கிடையாது. பொம்பளைகள்ல நிறைய சைக்கோஸ் இருக்காங்க, சாடிஸ்ட் இருக்காங்க, படங்கள்ல பார்த்திருக்கோம், நேர்லயும் நடக்குது. ஓகே, தேர் இஸ் a lot of complicated things நடந்துகிட்டு இருக்கு. சோ நீயும் நானும் இங்க உட்காந்து இத பத்தி நான் பேச மாட்டேன். நான் என்னோட லைவ்ல நீ பாத்தீங்கன்னா அவங்கள இப்ப வரைக்கும் நான் பாவம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மீடியால இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா நாளைக்கு என்னெல்லாம் ரிப்பர்கஷன் வரும்ன்றது நமக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன். எஸ்பெஷலி ஒரு புருஷன் வேணும்னு சொல்லும் போது அவரை போய் டார் மாரா கிழிச்சு தொங்க விட்டு காய விட்டு இருக்கிற ஒர்க்கும் போச்சுன்னா எதை வச்சுட்டு he is going to pay bills? You tell me a normal person will do that? This is not normal, this is sadism. நீயும் நல்லா இருக்க கூடாது, நானும் நல்லா இருக்க மாட்டேன். உன் மேல நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், நீ நாசமா போய் ரோட்ல நிக்கணும் அன்ற ஒரு ரிவெஞ்ச்ல பண்ற ஒரு விஷயங்கள் யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். I've done it, Shobana, I've done it. Let me tell you that also. என்னோட வாழ்க்கையில எங்க அப்பா என்னை எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காருன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஏமாத்திருக்காரு. மை ஓன் ஃபாதர். அவர் மேல நான் அன்பு வச்சிருக்கேங்கிறது வேற விஷயம், அது பிளட், அது வந்து அஃபெக்ஷன். பட் ஏமாத்தினது 100க்கு 100 உண்மை. ஆனாலும் நான் ஏன் எங்க அப்பாவை போய் ஆமா இப்படிதான் நான் பேசியிருக்கேன், ஏன்னா எனக்கு கோவம், நான் டார் மாரா கிழிக்கணும், அவர் ரெப்புடேஷனை நான் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சு பண்ண கோவத்துல. But I didn't want my father back because of that. I cared a damn, man. I said, you know what, நீ என்ன வந்து அசிங்கப்படுத்துறியா, என்ன தூக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வைக்கணும்னு நினைக்கிறியா, என் ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, என் ஃபேமிலி நீ ஸ்பாயில் பண்றியா, என் குழந்தைய என்கிட்ட இருந்து புடுங்குறியா, உனக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு ஃபேம் தானே, அத நான் கிழிக்கிறேன். இது என்னோட ரிவெஞ்ச். ஆனா நான் நடந்த உண்மையை சொன்னேன், ஏன்னா நிஜமா என்னை ஏமாத்திட்டாங்க. நிறைய விஷயங்கள் நான் உண்மையதான் சொன்னேன். ஆனா இதை கிரியேட் பண்ணி ஒருத்தர் மேல சொல்றது, நடக்காத ஒரு விஷயத்த சொன்னாதான் பிளேம் ஆவாங்க, பிளேம் கேம் ஆகும். லேடிஸ் கண்ணீர் விடும் போது ஒரு விஷயம் சொல்லும் போது நம்புவாங்க மக்கள். இப்போ மக்கள் சிம்பத்தி கிடைச்சு இவங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு இது பிக் பாஸ் ஷோ கிடையாது, கரெக்டா? இது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது, எலெக்ஷன்ல என்ன ஓட்டு வாங்குறதுக்கு. இது ஃபேமிலி மேட்ரு. அப்போ இவங்க யார்கிட்ட அழுதுட்டு இருக்கணும்? புருஷன் வேணும்னா மாமியார் கிட்ட போய் அழுவணும், ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அழுவணும். ஹஸ்பண்ட சுத்தி நிறைய பேர் இவங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் வேலை செஞ்சாருன்னு. அவங்க ரொம்ப வருஷமா கல்யாணம் பண்ணிருக்காங்க இல்லையா, 2000 சொன்னாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசணும். இதெல்லாம் விட்டுட்டு உன்கிட்ட பேசினா நீ சேர்த்து வைக்க போறியா புருஷன்ட்ட? இல்லையே, நீங்க சொல்ற விதத்துல பாக்க புரியுதா? இல்ல 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 இருங்க, புரியுதா நான் சொல்றது? நீங்க சொல்றது புரியுது. பட் நீங்களே சொல்றீங்க அப்பான போதே நான் ரிவெஞ்ச் அடிச்சேன்னு சொல்லும் பொழுது அவங்க சின்ஸ் யூ ஆர் a media personality இருக்கும்போது don't you understand the intention? நான் தான் உண்மையை சொல்றேனே, எங்க அப்பாவை டர் பண்றதுக்கு தான் நான் பண்ணேன். புரியுதா இல்லையா உனக்கு? புரியுது, அதனாலதான் அப்ப கேக்குறேன். புருஷன் வேணும்னு ஏன் கேக்குற? உனக்கு அப்ப புருஷன் வேணாம்ல? அப்ப உனக்கு புருஷன் வேணாம்ல? புரியுதா நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னு? புரியுதா இல்லையா உனக்கு? நீங்க சொல்றது பாயிண்ட் புரியுது. பட் அவங்க எப்படி புருஷன், இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அவங்களுக்கு அந்த புருஷன் ஏன் இப்போ இது மீடியா மூலியமா தான் அவங்க பப்ளிசிட்டி தேடுறான்ற ஒரு விஷயம் கிடையாது. அவங்களோட கருத்து ஒன்னே ஒண்ணுதான். நான் வந்து இத்தனை வருஷமா அவரை பிரிஞ்சது காரணம் சில ரீசன்ஸ் அவங்க கொடுத்தாங்க, பிகாஸ் ஆஃப் விமன், இந்த மாதிரி சில விஷயம் அவங்க எடுத்து சொன்னாங்க. அந்த ஒரு நீ பேசுறது கொஞ்சமாவது நீ ஒன் செகண்ட், நீ ஹோஸ்டா பேசிட்டு இருக்க சோபனா. சரி, நான் ஹோஸ்டா இல்லக்கா, உன் ஜாப் நீ பண்ணிட்டு இருக்க. ஆனா ஒன் செகண்ட் வெயிட், நீ ஒரு பப்ளிக்கா யோசிக்கும் போது நீ ஒரே ஒரு விஷயம் யோசி. இத்தனை வருஷம் நீ வந்து ஒரு விட்டுட்டு இப்ப வந்து நீ மீடியா கிட்ட போயிட்டு நான் இதனால பிரிஞ்சேன் அதனால பிரிஞ்சேன் மீடியா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல. யாருமே உன் பக்கத்துல நிக்க போறது இல்ல. ஓகே, சட்டம் பதில் சொல்லும் கண்டிப்பா. அவங்களுக்கு அவர் என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்க போறாரு, அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அவங்க யாரையாவது இல்ல, நான் கேக்குறேன், யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தரோட வாழ வைக்க முடியுமா? சொல்லு நீ
சும்மா நார்மலா இருக்கிற 2 பேரே சின்ன சண்டைனாலும் ஒருத்தர் வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் போய் வாழ மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே 7.5 வருஷம் 8 வருஷம் நிறைய லாட் ஆஃப் ஷிட் ஹஸ் ஹேப்பன் லைக் யூ ஜஸ்ட் மென்ஷன் அவங்களே சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. சோ இவ்வளவு நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு. இவர் அடுத்த கல்யாணம் லைஃப்னு வந்துட்டாரு. ஒரு ஆம்பளை 8 வருஷம் கேப்புக்கு அப்புறம் he want another life. yes come out of it ன்னு அர்த்தம் மென்டலி. இப்போ போய் நீ இப்படி பண்றனால சி இது பேர் ராங் அட்வைஸ். அவங்க இன்னசென்ட் அப்படி கிடையாது. இவங்க கேரக்டர் என்னங்கிறத நானும் தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சனால தான் இப்போ உன்கிட்ட நான் பேசுறேன் இத பத்தி. நான் ஏன் உன்கிட்ட திரும்பி திரும்பி இன்சிஸ்ட் பண்ற விஷயம், அவங்க ஈஸியா உட்கார்ந்து மீடியால இவரை ரொம்ப டேமேஜ் பண்றாங்க, ரொம்ப பொய் சொல்லி டேமேஜ் பண்றாங்க. என்ன நிறைய விஷயம் எனக்கும் தெரியும். அவர் என்கிட்ட ஓப்பனா நான் எந்த அளவுக்கு ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அவர்கிட்ட சொல்லியிருக்கேனோ அந்த அளவுக்கு ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அவரும் நிறைய விஷயம் எனக்கு சொல்லியிருக்காரு. ஓகே 42 இயர்ஸ்ல ஒரு ஆம்பளைக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, 8 வருஷமா ஒய்ஃப் கூட வாழல. ஓகேயா, he might have seen somebody else, he might have had a affair with somebody else, it has happened. what was she doing? பலவாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதானே, பலவாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே, எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி தானே ஒரு இன்டர்வியூல நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பாத்தியா? எஃப்ஐஆருக்கு இன்னைக்கு கூட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், இன்னைக்கு கூட நான் கேட்டேன். எஃப்ஐஆர்னா என்னன்னு தெரியும்ல உனக்கு? எஃப்ஐஆர் போட்டா என்னமா பண்ணுவாங்க சொல்லு? அவங்க பண்ண கிரிமினல் ஆக்ஷன் உண்மை ஆயிடுச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டா என்ன பண்ணுவாங்க சொல்லு? கண்டிப்பா இமிடியேட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன ஆக்ஷன் சொல்லு? they would arrest it immediately. arrest and remand. yeah if you love a husband clarification பண்ண பிறகு தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க. yes I would agree that. yeah so you love your husband. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இது எனக்கு நீ பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்து சும்மா கேள்வி மட்டும் கேட்காத. நான் உன்கிட்ட இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். I am trying to you see நான் சில விஷயம் ஓபனா பேச முடியாதனால உன்னை புரிய வைக்கிறேன் நான். so at least இந்த எக்ஸ்பிளனேஷன்ல ஒரு விஷயம் உனக்கு புரியணும்ன்றதுக்காக, உனக்கு இல்ல பப்ளிக் who are very concerned. yes ஓகே சோ புருஷனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணா 21 நாள் மினிமம் ரிமாண்ட். அதுக்கப்புறம் லாக்டவுன் சிச்சுவேஷன், வெளியில வர்றது வாய்ப்பே இல்ல. அங்க உள்ள என்னெல்லாம் நடக்கும்? நீ வந்து புருஷனோட சேர்ந்து வாழணுங்கிற, அப்பாங்கிற, குழந்தைங்களுக்கு அங்கீகாரங்கிற, தமிழ் பொண்ணுங்கிற, கரெக்டா? எங்கம்மா போச்சு உன் கலாச்சாரமும் தமிழ் பொண்ணும்? புருஷனை தூக்கி ஜெயில வைக்கிறேங்கிற, அப்புறம் எதுக்கு உனக்கு புருஷன்? அதுக்கு பேசாம தேவையில்லை, அந்த மனுஷன் சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, குடிகாரன், விவாகரத்துல ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் விவாகரத்து. there is a lot of other things in between. தூக்கி போட்டுட்டு போவியா போடான்னு சொல்லிட்டு? இல்ல அவனை தூக்கி, அப்ப உன்னோட இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள். you are taking revenge you for whatever reason and you want him to go behind bars. she is not an innocent lady. அவங்க ஒன்னும் தெரியாத ஒரு பொம்பளை கிடையாது. அவங்க பண்ற டிராமா, சாரி டு டெல் யூ, பட் ஒரு நண்பரா கூட எடுத்துக்கோங்க, என்ன அவருக்கு ஒரு நண்பரா கூட எடுத்துக்கோங்க. என்னோட கஷ்ட நஷ்டத்துல அவர் வந்து ஏத்திருக்காரு. சோ ஒரு கன்சர்ன், நீ எப்படி என்ன பத்தி கன்சர்ன்டா ஏன் யோசிக்கிற? பழகுன ஒரு பழக்கத்துக்கு, கரெக்டா? என்ன பிடிக்கும்னு நீ நினைச்சு நீ என்கிட்ட கன்சர்ன்ல சில விஷயம் பேசுவ. சிமிலர்லி நான் வெளியில பார்க்கும்போது எனக்கு ஒரு தேர்ட் பர்சனா கோவம் வருது. என்ன பத்தி என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா இவங்களோட இன்டென்ஷன் எஃப்ஐஆர், போலீஸ், இவ்வளவுதான்மா, சிம்பிள் மேட்டர்மா. சோ தட் இஸ் வை நான் திரும்பியும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம் இதுதான். அவங்களோட பிளானு, அவங்களோட நோக்கம், அவங்க இன்ட்ரெஸ்ட். சோ புருஷன் வேணும்னு கேக்குறது வெறும் வந்து ஒரு போர்வை. அப்படி கேட்டா மட்டும்தான் சிம்பத்தி கிடைக்கும் மக்களிடையே. அதுதான் சொல்லிட்டேனே, இது பிக் பாஸ் ஷோ இல்ல ஓட்டு விழுறதுக்கு, எலெக்ஷன் இல்ல ஓட்டு விழுறதுக்கு. மக்கள் கிட்ட இருந்து சிம்பத்தி கிடைச்சி இந்த கேரக்டருக்கு பிரயோஜனம் இல்ல. வனிதாக்கு மேபி நான் ஏதாவது பண்ணி நான் சிம்பத்தி வாங்கினேன்னா வனிதாக்கு பிரயோஜனம். ஏன்னா வனிதா இஸ் அ செலிபிரிட்டி, ஷீ இஸ் அ பிலிம் ஆக்டர், ஷீ இஸ் தேர் இன் த மீடியா. பட் சம்படி எங்க இருந்தோ வந்திருக்காங்க இவங்க, ஒரு 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 வெரி நார்மல் பர்சன். இவங்களுக்கு ஃபியூச்சர் சினிமால கிடையாது, மீடியால கிடையாது. அதை மீறிட்டு இவங்க இந்த விஷயம் பண்றது மிஸ்லீட் பண்றாங்க. யாரோ தூண்டுதல்ல நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு நான் சொன்னேன்ல. இப்படி எல்லாம் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்ல பணம்ங்கிற ஒரு விஷயம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, இப்போ ஒரு ஹஸ்பண்ட்னா, ஃபாதர் ஆஃப் த சில்ட்ரன்னா பண்ண வேண்டிய கடமைகள் பினான்சியலி எல்லா ஆம்பளைங்களுக்குமே நிறைய இருக்கு. டிவோர்ஸ்ங்கிற ஒரு விஷயமும் நான் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு புரியல. ஐயோ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? ஹலோ, 2 பேர் 7.5-8 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களா தெளிவா எடுத்த முடிவு இது, விலகி இருக்கோன்னு, ஃபார் வாட் எவர் ரீசன்.
இத்தனை வருஷம் தேவைப்படல அப்பா, இப்போ திடீர்னு தேவைப்படுறாருன்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் மனசுல அப்படியே கஷ்டம் வருது. ரெண்டாவது ஒரு தகப்பன் வந்து இத்தனை வருஷம் கட்டினவரு கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல கட்டதான் போறாரு காசோ வாட் எவர். மார்ச் மாசம் கூட அவரோட ஃபேமிலி வெட்டிங், அவர் போய் அங்க ஒரு ஒரு ஸ்டூட் வித் இஸ் ஃபேமிலி ஒன்லி, கிட்ஸ் இருக்காங்க, அந்த மரியாதை கொடுத்து அங்க நின்னு போட்டோ தானே எடுத்திருக்காரு. அந்த லவ் புருஷன் மேல இருந்திருந்தா அப்பவே கைய புடிச்சு இழுத்து அவர் தெளிவா தானே இருந்தாரு. கைய புடிச்சு இழுத்துட்டு கூட்டிட்டு போக வேண்டியதானே கூடவே. இல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லலையேக்கா, அதனாலதான் நான் தான் சொல்றேனே, கேக்குறேன். உன்கிட்ட கிளீனா சொல்லிட்டேனே, இதுக்கு மேல உனக்கு என்ன பதில்? நீங்க கிளீனா இல்ல நீங்க சொன்ன பதில் ஓகே, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க இந்த 4 வருஷமோ 7 வருஷமோ, நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூஸ்ல அவங்க பல இயர்ஸ் சொல்லிருக்காங்க, நீங்க தான் மென்ஷன் நீ பண்ணீங்க. திரும்பி நீ வந்து ரியலி ஐ அம் டெல்லிங் யூ ஷோபனா, யூ ஆர் அன்னாயிங் மீ ரைட் நவ. You're annoying me right now. I don't know whether somebody is telling you to talk like this because back talk back irukka. I'm with the headset. No. இல்ல because நீ என்ன சென்சிபிளா தான் பேசுறியா? நான் தான் உனக்கு பதில் சொல்லிட்டேன். எப்படி சொல்றீங்கன்னா நல்லா வாயில வருது. ஏதாவது சொல்லட்டுமா? இதனால எனக்கு தெரியும்னு சொல்லட்டுமா? என்ன எதிர்பார்க்கற நீ? Don't repeat the question twice just because you're not able to understand what I'm telling you. I'm sure people who are watching are understanding. அவங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு மேல எல்லாம் பர்சனல் விஷயம் நான் பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது சோபனா. You are not interrogating me. No, you are not interrogating me. Mind you, you are not interrogating me here. You are taken an interview and I'm giving you a very sufficient answer. I don't owe you any explanation. இல்ல once again, இப்படிதான் நீங்க மீடியா பீப்பிள் என்ன தெரியுமா பண்றீங்க? அந்த லேடியும் இப்படிதான் பண்றீங்க. அந்த லேடி வேற பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அவர் குடிப்பாரா குடிக்கலையா, குடிச்சா குடிக்கலையா அதுவா பிரச்சனை? அவரோட பேரை ரிப்பேர் பண்றதுக்காக அந்த பொம்பளைய போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணி கேக்குற கேள்வியை 4 வாட்டி கேக்குறாங்க. கேக்குறதுனால அதுவும் லூஸ் மாதிரி திரும்பி ஆமா குடிக்காரன் மேல இருந்து விழுந்துட்டாரு கீழே விழுந்துட்டாருன்னு. அதுக்கு she is not able to understand. Media is watching. She is talking all about it. It's none of your business to ask all that. What is the problem? Oh அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டீங்களா, கிளம்புங்க. ப்ரோப் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இல்ல கரெக்ட். நீ கேக்குற क्वेश्चन வந்து ரொம்ப சென்சிபிளே இல்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்னா என்ன விளையாடுறியா நீ? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் எஜுகேட்டட், நான் வந்து நான் முட்டாளா, 40 வயசு ஆகுது எனக்கு. It was just a clarification. No, it's not a clarification, Shobana. You people, no. You media people need to understand what is personal and what is interview. This is not a criminal interrogation, okay? When somebody is அவங்க வந்து personal, நான் இன்டர்ஃபியர் பண்ண விரும்பலன்னு சொன்னதுக்கு அப்புறம் சும்மா அதே கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு வேற கேள்வியே இல்லையா கேக்குறதுக்கு? உன்கிட்ட பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. It is not just your personal affair. விமன் எம்பவர்மெண்ட் என்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போய் திருடுறது தப்புன்னு சொல்லறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை.